இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி என்பர்கள் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமுடையவங்களாக இருப்பாங்க. மனிதாபிமானம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளாக ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சகோதர சகோதரிகள் மீது நிறைய அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களால இவங்களுக்கு பெரும்பாலும் உதவி கிடைக்காது. உறவினர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பி ஏதாவது ஒரு இடத்துல உங்களை ஏமாற்றுவாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். உறவுகளுடைய துணை உங்களுக்கு அதிகம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும். உறவை அளவுக்கு ஏதாவது ஒரு மோசம், ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு உறவுகள் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்துடும். நல்ல ஒரு இனிமையான குரல் வளம் உள்ளவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். எப்பேற்பட்டாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்ற ராசியில் இந்த தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சுறுசுறுப்பு, குருவை மதிக்கிறது, ஒரு ஆசிரியரை மதிக்கிறது, ஒரு பெரியவங்களை மதிக்கிறது, இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அருமையாக வரும். வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்துடும். தர்ம சிந்தனை இவங்களுக்கு அதிகம். பழைய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொள்ளக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக மதம், வேதம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு, ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும். வீண் பகட்டு இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. அதோட கூட ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். மற்றவங்களுமே நம்மக்கிட்ட உண்மையாக பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. தயால குணம் படைத்தவங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா ஓடி போய் உதவுற பழக்கம் உள்ளவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு ஆலோசனை கேட்கக்கூடியவங்க, நல்ல ஒரு குருவாக இருந்து ஆலோசனை கூறக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. வெளிப்படையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். எதையுமே வெளிப்படையாக இவங்க பேசக்கூடியவங்க. மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் இருக்காது. வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதோட கூட இந்த மாதத்தில் என்னென்ன அசுப பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் பெருமாள் வழிபாட, சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாட தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் வழிபாட தவறாமல் செய்யுங்க. அதோடு கூட பெருமாளுக்கு பச்சரிசி மாவில் விளக்கு போட்டு வழிபடுங்க. நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். கலஸ்தரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய். கிரக நிலைகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சுப செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருக்கும். யாராவது ஒருவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலிமா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம்.
தொழில் வியாபாரம் பற்றி ஒரு சிலருக்கெல்லாம் கடந்த காலத்தில் கொஞ்சம் கவலையாகவே இருந்திருக்கும். நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அதில் போதுமான லாபம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி கவலைப்பட்டு இருந்தால் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக உழைப்ப போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். அனுசரணையாகவும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடந்துக்கோங்க. குடும்ப உறவுகளால் மனநோகிறபடி ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் வகையில் ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன வலிமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இறங்குற விஷயம் எல்லாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக கொஞ்சம் உழைப்பீங்க. ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் வர போறீங்க. மாணவ வரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் கடினமாக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. சக மாணவர்கிட்ட கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உங்களுடைய ஆசிரியரோட பேச்சும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்க மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த தனுசு ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சக நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சமயத்திற்கேற்ப மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்று அதன் பிரகாரம் கொஞ்சம் செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. மன அமைதி ஒரு சில இடத்துல குறையிற மாதிரி இருக்கும். உறவுகள் மத்தியிலையும் நண்பர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். கூடுமான வரை கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்பின் தெரியாதவங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். கவனமாக செயல்படணும். உறவினர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணத்தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதோடு கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது. புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக பாடங்களை படிப்பீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மனதுக்கு திருப்தி தர நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளையும் அங்கங்கே கவனிச்சுக்கிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வீட்டில் விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மன அமைதியும் கிடைக்கும். நம்பிக்கையோடு கால பைரவரை வழிபடுங்க. இந்த
மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.